கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் 3 மாதம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து 4வது மாதத்துக்கு கால் வைக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 3 மாதங்கள் அநேக போராட்டங்கள், கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கம், பலவிதமான பிரச்சனை, அநேக காரியங்களை குறித்து நாம் யோசித்து சிந்தித்திருந்திருக்கலாம். இந்த 4வது மாதத்துல கர்த்தர் ஒரு புதிய வாக்கு தத்துவத்தோடு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஈசாக்குக்கு தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில ஈசாக்குக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனபடினால ஒருவரும் கலங்காமல், திகையாமல், வேதனை அடையாமல் இந்த வாக்கு தத்துவத்தை நாம் பிடித்துக் கொள்வோமானால் கர்த்தர் இந்த 4வது மாதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த 4வது மாதத்தில் இவர்கள் தேவையான எல்லா அனைத்து காரியங்களை கர்த்தர் நாமே நீங்க சந்திங்க. உங்க கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.